பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம கோமதி இருந்துட்டு நான் தான் என் பிள்ளைக்கும் ராஜுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இந்த கல்யாணத்தை பண்றதுக்காக என் பிள்ளையோட காலில் கூட நான் விழுந்தேன். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணேன். உங்க சொத்துக்காகலாம் நான் ஒன்றும் ராஜியை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண கிடையாது. இன்னொரு தடவை என் பிள்ளைய பத்தி என் கண்ணு முன்னாடி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்தா இதுதான் நிலைமை, இப்படிதான் ஆயிடுச்சுன்னு சொல்லி என் கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டி இருக்கணும். மாப்பிள்ளையோட கையோ காலோ பிடிச்சு என் பொண்ணுக்கு நாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்போம். ஆனா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே உங்களோட ஒட்டும் வேணாம் உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதியை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வெளியேறாங்க. அதுக்கு அடுத்ததா பாண்டியன் இருந்துட்டு இது எல்லாத்தையும் கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கோமதி இருந்துட்டு உங்ககிட்ட மறைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, ஆனா வேற வழி இல்லாம சொல்லாம விட்டுட்டேன். அதுக்காக உங்ககிட்ட நான் எத்தனை தடவை வேணாலையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கூடவே இருந்து எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டல, இனிமே என் கூட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. பின்னாடியே கதிர் இருந்துட்டு தேடிக்கிட்டு போயிடுறாங்க. கோயிலில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இல்லை அப்பா, விடுங்கப்பா, அது முடிஞ்சு போன விஷயம். ராஜி செத்துறவன்னு சொன்னா, அதனால தான் அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. அம்மாவுக்கு அப்போ இருந்த நிலைமையே அவங்க அண்ணன் வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மளை பற்றிலாம் அம்மா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அம்மா பண்ணதுலேயும் எந்த தப்பும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.